ஹே ஹாய் ஹலோ buddies வெல்கம் பேக் டு செல்ஃப் growth டைரிஸ். ஸோ டுடே நாம என்ன ப்ரோக்ராமிங் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே கொடுத்துட்டு இந்த அரேல இருக்கிற ஒரு டூப்ளிகேட் நம்பர் அதை கண்டுபிடி. அதான் இந்த அரேல இருக்கிற டூப்ளிகேட் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் இந்த பாருங்க, 1,2,3,3,4. இப்போ இதில் எது டூப்ளிகேட் நம்பர்? 3 தான் ரெண்டு டைம் வந்திருக்கு. ஸோ 3 தான் டூப்ளிகேட் நம்பர். ஸோ நாங்கள் நம்ம 3யை மட்டும் தனியாக எடுத்து வெளியே காட்ட போகிறோம், இந்த டூப்ளிகேட் நம்பர்ன்ட்டு. ஸோ வாங்க நம்ம ப்ரோக்ராம் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் டூப்ளிகேட். இப்போ நான் மெத்தட் நேம் போட்டுக்கிறேன், பப்ளிக் வாய்ட் டூப். ஸோ இப்போ உள்ள வந்தாச்சு. இப்போ அரிய வேணும் தான் நமக்கு. ஸோ இன்ட்டு 2,3,4,5,6,4. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரியுது 4 தான் நமக்கு டூப்ளிகேட் நம்பர்ன்ட்டு. ஸோ இந்த நம்ம 4-ஐ தனியாக எடுத்து வெளியே காட்டணும். ஸோ அதுதான் நமக்கான ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 0. ஐ வந்து எதோட கம்மியாக இருக்குன்னா ஏஆர்ஆர் டாட் லென்த், அரேவோட லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒவ்வொரு நம்பரையும் அடுத்த நம்பரோட கம்பேர் பண்ண போகிறேன். இந்த ஒன்று எடுத்துட்டு ஒன்று இங்கே இருக்கா, ஒன்று இந்த ஒன்று வந்து இதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை இங்கே இருக்கா அப்படின்ட்டு ஒன்று ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு அதை மற்ற எலமெண்ட்டோட நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஒன்று எடுத்துட்டு ரெண்டு கூட கம்பேர், 3 கூட கம்பேர் பண்ண போகிறேன், 4 கூட கம்பேர் பண்ண போகிறேன், 5 கூட கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால ஐ வந்து தான் இதில் ஐ வந்து நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறது. ஸோ இப்போ அதை வந்து நான் மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு லூப் கிரியேட் பண்ண போகிறேன். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன். ஏன் ஐ ப்ளஸ் ஒன் கொடுக்குறேன்னு தெரியுதா? ஐ வந்து இப்போ ஒன்னா இருந்ததுன்னா, ஒன்றுன்னா நான் 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்னை 2-ஓட கம்பேர் பண்ணுறது, ஒன்னை 3-ஓட கம்பேர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஜே எதோட கம்மியாக இருக்கணும்னா ஏஆர் டாட் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம்ல, அதுக்கு இஃப் கண்டிஷன் போட்டு, இஃப் கண்டிஷனில் நம்ம தனித்தனியாக ஒரு கேரக்டர் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம ஐ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஸோ ஏஆர்ஆர் ஐ ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஜே. ஏஆர்ஆர் ஐயும் ஐயோட வேல்யூவும் ஏஆர்ஆர் ஜேவோட வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்குன்னா எனக்கு அப்போ நீ இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் டூப்ளிகேட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ளஸ் ஏஆர்ஆர் ஐ கொடுத்துட்டுனா, ஸோ இதோட நம்ம கண்டிஷனை முடியலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கண்டிஷன் ரெடி ஆகிடுச்சு. சரி, டூப்ளிகேட் நம்பர் இதுன்னு சொல்லிட்டோம். இப்போ டூப்ளிகேட் நம்பரே இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் நமக்கு டூப்ளிகேட்டே நம்பர் இல்லாமலாம் வராது. ஸோ இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் டூப்ளிகேட்டே நம்பரே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு டூப்ளிகேட் நம்பரே இல்லைன்னா நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் நம்பர் இதில் இருந்ததுன்னா அந்த டூப்ளிகேட் நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணணும். டூப்ளிகேட் நம்பரே இல்லைன்னா அந்த டூப்ளிகேட் நம்பர் எதுவுமே பிரிண்டே ஆகாது. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி. ஸோ இப்போ அங்கே நம்ம மெத்தடை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணணும். மெயின் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ண தெரியல. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்கியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இது உள்ள நாம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நம்ம கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நம்ம கிளாஸ் நேம் வந்து டூப்ளிகேட். அதான் நான் டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆப்ஜெக்ட் டாட் நம்ம மெத்தட் நேம் வந்து வெறும் சாரி டூப். ஏன் இதை நான் ஆப்ஜெக்ட் மூலமாக கிரியேட் பண்ணேன்னா இது வந்து நான் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அதான் இப்படி கிரியேட் பண்ணுறேன். ஸோ சேவ், இங்கே பாருங்கள், கருத்து போயிட்டு விட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. எனக்கு அவுட்புட் என்ன வரணும்னா
4 தான் வரணும். ஏன்னா 4 தான் டபுள் டைம் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு 4 வரணும். 4 வந்து தான் நம்ம பண்ண ப்ரோக்ராம் கரெக்டு. ஜாவா சி டூப்ளிகேட் டாட் ஜாவா எரர் வந்திருக்கு. என்னன்னு பாருங்க, இங்கே நம்ம செமிகோலன் கொடுக்கல. ஸோ திரும்ப சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுவோம். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ண போகிறேன். ஜாவா டூப்ளிகேட் டாட் ஜாவான்னு போட வேணாம், நம்ம கிளாஸ் நேம் மட்டும் போட்டால் போதும். இங்கே பாருங்க, டூப்ளிகேட் நம்பர் இஸ் 4 கரெக்டாக வந்திருக்கா? இப்போ இந்த அரேல வந்து டூப்ளிகேட் நம்பர் 4 அப்படின்னு ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 2 வாட்டி பிரிண்ட் ஆகல. ஏன்னு தெரியுதுங்களா? ஏன்னா ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகணும். இதே 2 தடவை பிரிண்ட் ஆகணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஈக்குவல் டு வந்ததுன்னா அந்த ஐயா வந்து நீ -1 ஆக்கிடு. அப்புறம் அந்த ஏஆர்ஆர் ஜே வந்து அது நீ -1 ஆக்கிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் -1 ஆக்கிட்டு வெளியே வரும். இப்போ நான் இங்க 2 ஈக்குவல் டு எது வருதோ, இப்போ இங்க 4 இங்க 4 ஈக்குவல் டு வந்ததுன்னா இப்போ 4 நீ -1 ஆக்கிடு, இங்க இருக்கிற 4 -1 ஆக்கிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வெளியே வந்துட்டு இப்போ இஃப் கண்டிஷன் இதில் வேணா இங்க வெளியே கொடுக்கக்கூடாது, நம்ம இந்த ஐ லூப்ல தான் தரலாம். இப்போ வந்து இங்க வெளியே ஐ லூப்ல வந்து ஏஆர்ஆர் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு -1 எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டூப்ளிகேட் நம்பர் தவிர மிச்சம் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பாருங்க, இப்போ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், சாரி, இந்த மாதிரி 2 வாட்டி நம்மளுக்கு 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணோமா, இப்போ சேர்த்து ஜேவும் பிரிண்ட் பண்ணா நமக்கு இன்னொரு அவுட்புட் கிடைச்சிரும். ஏஆர்ஆர் ஐயும் கொடுத்துக்கணும். இங்க பாருங்க, அப்படியே பக்கத்துல ஏஆர்ஆர் ஜேன்னு கொடுத்துட்டா போதும், நமக்கு 2 பிரிண்ட் ஆயிடும். இப்ப 2 நாள் இருக்கும் பாருங்க நம்ம இதுல. அடுத்து உங்களுக்கு வந்து நான் எப்படி நான் சொல்றேன். ஓ சாரி, ஏதோ தப்பாயிருக்கு. இதை தனித்தனியா பிரிண்ட் பண்ணிடுறேன். வெறும் ஜேவை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, பக்கத்துல 4 4 இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆல்ரெடி லூப் ஏற்கனவே நம்ம எரர் ஆயிருக்கு. இங்க பாருங்க, பக்கத்துல 4 4 வந்திருக்கா, 44 மாதிரி தெரியுதா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க ஒரு கேப் தரப்போறேன். ஸ்பேஸ் தந்துருக்குங்க, நம்ம இப்போ கரெக்டா இருக்கும் 4 4ன்ட்டு. இப்போ திரும்ப கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றேன். கரெக்டா தெரியுதா? 2 4 வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம உள்ள இருக்கிற 2 நாளையும் இப்படி பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த 4 தவிர மிச்சம் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க நாட் ஈக்குவல்ட்டுன்னு யூஸ் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, ஏஐஐ ஏஆர்ஆர்ல யூஸ் பண்ணி அந்த ஐயையும் ஐயை -4ன்னு -1ன்னு மாத்திட்டேன். ஏஆர்ஆர் ஜேவையும் -1ன்னு மாத்திட்டேன். ஸோ இப்போ நான் இங்க உள்ள போயிட்டு இப்போ இங்க வெளியே வந்துட்டு இந்த கண்டிஷன்ல வந்து இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஏஆர்ஆர் ஐல வந்து இதெல்லாம் நாட் ஈக்குவல் டு 1 -1 இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ -1 வந்து 4 தான் -1 ஆயிருக்கும். ஸோ இப்போ 4 தவிர மிச்சம் எல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஏஆர்ஆர் ஐ அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பேஸ் தந்துக்கிறேன். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, 4 தவிர மிச்சம் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கும். தெரியுங்களா? 1 2 3 4 5 6 4, சாரி 4 இல்லை, 4 தவிர மற்றெல்லாம் 1 2 3
4 விட்டுச்சு, 5 6 இந்த 4 விட்டுச்சு. ஸோ இப்படி தான் நாம டூப்ளிகேட் நம்பர்ல ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ப்ரோக்ராமே நீங்க பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோ வந்து யூனிக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் யூனிக் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சு சொல்றேன்ல, இது வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம 4 தவிர இந்த 2 4 தவிர மிச்சம் எல்லாம் பிரிண்ட் பண்றது தான் யூனிக் நம்பர். இப்போ இதுவே யூனிக் நம்பர் தான். ஸோ யூனிக் நம்பர் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்து வேற ஏதாவது பார்ப்போம். ஸ்டார்ட் வித் எண்ட் வித் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை, செல்ஃப் growth டைரிஸ்.